ஆட்சி வர்றதுக்கு இப்போ 2021 தேர்தல் வருதுன்னா 2019 நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி ஒரு கோட்பாடை உருவாக்கிக்கிட்டார். நல்லா புரிஞ்சுருங்க, நான் தான் முதலமைச்சர். அந்த ஒரு ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, விடிய காலில் வரைக்கும் 4 மணி வரைக்கும் ஓட்டுறது. அப்பவும் அதுலேயும் யார் இருப்பாருன்னா ஆர்பி உதயகுமார். எங்கே கலகம் நடக்க போகுதோ, எங்கே கலகம் விளைவிக்க போகுதோ அங்கே வந்து ஆர்பி உதயகுமார் இருப்பார். ஸோ இப்போ நடந்த கழகத்துக்கும் ஆர்பி உதயகுமார் தான் காரணம். 100% ஆர்பி உதயகுமார் இதில் ஏதோ ஒரு காய் நகர்த்து ஆரம்பிச்சிட்டாரு. அது அண்ணன் செங்கோட்டை பக்கம் திருப்புறாரா இல்லைன்னா விசுவாசியா எடப்பாடி பக்கத்திலே இருப்பாராங்கிறது அவரை பண்ண முடியும். அவர் யாருக்கும் விசுவாசி கிடையாது, அவர் யாருக்குமே விசுவாசி கிடையாது. அப்போ அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும்? அவரு நோக்கம் தன்னை முன்னிலைப்படுத்தி போயிட்டே இருக்கணும். 2026 வரை ஆர்பி உதயகுமார் எங்க இருக்காருன்னு காணாம போயிடுவார். அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, எதிரிகளும் துரோகிகளும் வைக்கக்கூடிய வாதங்கள் வந்து அதிமுகவை அசைக்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதிரிகளும் துரோகிகளுமே அவருக்கு தானே, வேற யார போய் அங்க எதிரிகளும் துரோகிகளும் இருக்காங்க. அதாவது ஒரிஜினல் அதிமுகவோட வித்து, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஜீன் சொல்லுவாங்கல்ல, அந்த அதிமுகவோட ஜீன் வந்து யாரும் எதிரியும் இருக்க மாட்டாங்க, துரோகியும் இருக்க மாட்டாங்க, நம்பிக்கை துரோகியும் இருக்க மாட்டாங்க. அதுமாரி தான்கிற அகம்பாவம் ஆணவம் பிடித்தவங்க இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சிருக்கலாம். அண்ணாவோ சொன்ன போல மறப்போம் மன்னிப்போம். நேற்று நாளை படத்தில் புரட்சி தலைவரே சொல்லுவார், தம்பி மன்னிப்பு கேள்வி சொல்லி அண்ணா சொல்கிற வாசகத்தை அதில் வந்து குறிப்பிட்டு காட்டுக்கிருப்பார் கடைசி நேரத்தில் கூட. அந்த மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்த்தாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அது போக புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அது போல தான். அவங்கள எதிர்த்தவங்களை கூட அரியணையில் அமர வச்சு அழகு பார்த்தவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் தன்னை எதிர்த்து வெளியே போனவங்களையும் அரவணைச்சு கொண்டு வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்து ஒரு தொண்டனை இழக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு புரட்சி தலைவர். ஆனால் இங்கே அத்தனை பேருக்குமே துரோகம் பண்ணிக்கிட்டு, அத்தனை பேரையுமே சதிவேலை பண்ணி எல்லாத்தையும் பிரித்து கழகத்தோட தான்கிற ஒரு ஆணவத்தோடு செய்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு ஜிங்ஜாங் அடிக்கும் ஒரே நபர் இன்னொருத்தர் இருக்கார், ஜெயக்குமார். அவர் இந்த எம்பி சீட்டு வரைக்கும், அந்த எம்பி சீட்டு கொடுக்கலன்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலை செய்வார். எம்பி சீட்டு கொடுத்தாலும் கட்சியை உடைச்சிட்டு போயிடுவார், சிவி சண்முகம் போல். இப்போ எப்படி சிவி சண்முகமும் ஜெயக்குமாரும் கலைஞ்ச இதில் 2 ராஜ்யசபா எம்பி கேட்டாங்க. சிவி சண்முகம் வாங்கினார், ஜெயக்குமாரும் வாங்க முடியல, தர்மருக்கு போயிட்டு. இப்போ அதே இடத்துல தான் மகனை எப்படியாவது கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கிறார் இப்போ வர ராஜ்யசபா எம்பிக்கு. அது கிடைக்கலன்னு சொன்னாலும் போர்க்குடி பிடிப்பார். அப்போதான் இவங்கெல்லாம் சுயநலத்துக்காகவே கட்சியில் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஆர்பி உதயகுமார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இருக்காரு. அவருக்கு இதோட வேற என்ன எதிர்பார்ப்பு? அவர் இப்ப சீண்டி விடுவார் பாருங்க. அடுத்தது அவரும் இப்ப அவருக்கு சார்பா யார் யார் சீண்டி விடுவாரு. அது 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 என்ன நடக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு கடைசியில் தான் வருவார்.